இது நேத்தோட விலாகு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போகிற விலாகு. நேற்று செம்ம மழை, அங்கே போகிற வழியில் கிளைமேட் அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்கும் போயிட்டோம். பால் குடம் என் பெரிய மருமகன் எடுக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க தாய் மாமா தானே என் ஹஸ்பண்டு, அவங்க வந்து வேட்டி சட்டை கொடுத்து எங்கள் அத்தை திருநார் பூசி வச்சு கிளம்பிட்டோம். அப்புறம் கோயிலில் போய் பார்த்தா ஓமகண்டை வளர்த்துருந்தாங்க. அப்படியே போய் பால் குடம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. என் மருமகனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. இது என் செல்ல மருமகன், பெரிய மருமகன் அப்படின்ட்டு அவனும் நானும் அவ்வளோ க்ளோஸ் அப்படின்ட்டு அவனுக்கு பால் குடம் எடுக்க முடியும் தான். அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். அது வந்து சாப்பிடலை. என் மருமகனுக்காண்டி நாங்களும் வேறு வந்துட்டோம் அன்றைக்கி காலையில். அதுக்கப்புறம் பால் குடம் எடுக்க முடியவும் நல்ல ஜாலியாக இருந்துச்சு. மொத்த ஃபேமிலி ஒன்று இருந்தோமா, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா மதிய குடையமாக ஆரம்பிச்சிருச்சு. மதிய குடை ஆரம்பிக்கவும் சாமி நல்லா கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம், சாமி கும்பிட்ற தரிசனம் நல்ல சாமி. எங்கள் அண்ணன் தான் ஆடுறாங்க, அதாவது எங்கள் மைனி மாப்பிள்ளை அவங்க தான் சாமி ஆடுறாங்க. நல்லாவும் புரியும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டது அவ்வளோ நிம்மதியாகவும் இருந்துச்சு. அப்படியே பார்த்தா ஃபேமிலியோட ஒரு ஃபன்னாகவும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா என் சின்ன நாத்தனார், அது வந்து சுடிதார் போட்டிருக்கிறது என் மருமகள், அது என் செல்ல மருமகள். அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பால் குடம் எடுத்தாலும் அவனோட தம்பி, இதுவும் என் செல்ல மருமகன் தான். ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நல்ல எங்களோட அவ்வளோ க்ளோஸு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் மதிய கூட முடியும், அந்தால கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோன்னா அது பக்கத்தில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில். அப்படியே போய் குலதெய்வம் கோயில் போய் ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு, கற்கள்னால் சாயங்காலம் பொழுது சாய்ஞ்சிருச்சு. அதனால் சாமி நல்ல மன திருப்தியாகவும் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வர வழியில் நல்லா சாய்பாலா விஜி சூப்பராக இருக்கும் சாப்பாடு, அங்கேயும் சாப்பிட்டுட்டு அதனால் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வர மணி பார்த்திங்கன்னா 11 மணிங்க. பிள்ளையெல்லாம் நல்லா டயர்டாகி நல்லா தூங்கிட்டாங்க. சரி வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.